குழந்தைங்களுக்கு எந்த வறுவல் பிடிக்குதோ இல்லையோ உருளைக்கிழங்கு வறுவல் நிச்சயமா பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கு வறுவலோட ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு நான் சின்ன சைஸ்ல வந்து 6 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு 6 விசில் போல விட்டு எடுத்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தோல் எல்லாத்தையும் சீவிட்டு குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட இப்ப தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இதெல்லாமே நல்லா வதங்கினதும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு குக் பண்ணா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலேயே கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு சாம்பாரோடையும் தயிர் சாதத்தோடையும் ரசத்தோடையும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நிச்சயமா இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாய்.